வணக்கம். சீதாஸ் பேஜஸ். ரொம்ப ஆர்வமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது சூப்பர் சிங்கர் 11 ஜூனியர். இது நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்போலேருந்தே ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப ஆசையில் இருந்தேன். பட் வந்து நான் துபாய்க்கு போயிருந்தேன். அதனால் அந்த போன வாரம் நிகழ்ச்சியை என்னால் அப்போ பார்க்க முடியல. ஸோ இங்கே வந்த பிறகு ஹாட்ஸ்டாரில் போன வாரம் கிராண்டு ஓப்பனிங், அது இனாக்ரேஷன், அதிலிருந்து அந்த 2 எபிசோடும் பார்த்துட்டு, சனிக்கிழமை எபிசோடும் பார்த்துட்டு பேசுகிறேன். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 17th தான் நான் இன்னும் பார்க்கல. ஸோ இந்த 3 எபிசோட்ஸும் பார்த்துட்டு நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்றது தான். ஸோ இனி வாரம் உங்களை சூப்பர் சிங்கர் ஜூனியர் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திப்பேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 20 வந்து ஸ்பாட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய பேர் பாட வந்திருக்காங்க. டோட்டலாக வந்து 18 பேர் பாடியிருக்காங்க இன்னி வரைக்கும். ஸோ இந்த 18ல் வந்து இது வரைக்கும் 11 பேர் வந்து ஸ்பாட் செலெக்ஷனில் வந்துட்டாங்க. 7 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய கேரளாலேருந்து வந்த ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், குழந்தைங்களாகட்டும் நிறைய பேர் இருப்பாங்க. கேரளா நான் சொல்கிறது கேரளாலேருந்தே அப்படின்னு சொல்லலை. இங்கே வந்து ரொம்ப நாளாக செட்டில் ஆகி இங்கேயே வாழறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பொதுவாக நான் சொல்லணுன்னா கேரளாவில் கலைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குழந்தையிலிருந்தே வந்து யாருக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ படிப்பு கூடயே அதுவும் படிப்பும் கட்டாயமாக கொடுப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக கலைக்கு யாருக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு வந்து கட்டாயமாக அது ஒரு பெரிய ஒரு ஸ்கூலில் சேர்க்குறதோ ஒரு கோச்சிங்கில் சேர்க்குறதோ அது வந்து ரொம்ப உண்டு உங்ககிட்ட. அந்த கலையை வந்து அதை உண்மையாக ரசித்து பார்த்து அதை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அங்கே. அது வந்து இன்னொரு விதத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, ஸ்கூல்லையே வந்து யுவ ஜனோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் பார்த்துருக்கேன். அந்த குழந்தைங்கள்லாம் அப்படியே உயிரை கொடுத்து கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க. அங்கே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னலாக பெரிய ஆட்கள் கொடுக்குற அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த காம்படிஷனே அவ்வளோ ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கும். ஒரு ஸ்கூல்லேருந்தும் அவ்வளோ ஒரு போட்டி போட்டு வருவாங்க. அதில் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி செலக்ட் பண்ணி அவங்க பெண் குழந்தைக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கும் கலா திலகம், கலா பிரதிபா ஒரு பட்டம் கொடுத்து ஒரு வருஷமுமே அதை நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஒரு வருஷத்துலேயும் அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கே அந்த குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ஒரு ட்ரெயின் பண்ணிட்டு வருவாங்க தங்களை. அந்த மாதிரி ஒன்று அது வந்து பேப்பர்லலாம் பயங்கரமாக கவர் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகள் வந்து நிஜமாலுமே லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்து வந்த அப்பா அம்மாக்களுக்கு தான் இந்த குழந்தைங்க சென்னையில் பிறந்தாலும் இல்லை பெங்களூரில் வேறு எங்கே இருந்திருந்தாலுமே அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அந்த குழந்தைகள் வந்து தனியாக தெரிவாங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது அப்படின்றது தான். ஸோ இங்கேயுமே நம்ம நிறைய பார்க்க முடியுது, அந்த டிஃப்ரென்ஸே பார்க்க முடியுது. அவ்வளோ அழகாக பாடுறாங்க அந்த குழந்தைங்க. ஆனாலும் நான் விஜய் டிவியில் முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு வரேன், ரொம்ப ட்ரெயின் ஆகி வரவங்களையும் அவங்க விடுறதில்ல. அதுக்காக அவங்கள விட்டுற முடியாது இல்லையா? அவங்களையும் வச்சுருக்குறாங்க. ஒன்றுமே ட்ரெயின் இல்லாமல் ஜஸ்ட்டு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பாடுறாங்க அப்படின்றவங்களையும் கொண்டு வராங்க. இவங்களை 2 பேருக்குமே அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த வந்து ஒன்றுமே தெரியாமல் கற்றுக்காமல் அந்த திறமையோடு வர குழந்தைங்கள பெரியவங்கள கூட இவங்க அந்த ட்ரெயின் பண்ணும்பொழுது நம்ம ஆப்வியஸாக நமக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அப்படின்றது. ஸோ அவங்களும் வராங்க. ஸோ 2 பேரையுமே வச்சுக்கிறாங்க இவங்க. ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு நல்ல வெல் ட்ரெயின்ட் ஆள் இருக்கும் பொழுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த கான்ட்ராஸ்ட்டும் இருக்கும். அவங்க விடுறதில்லை அதையும். ஸோ இந்த வாட்டியும் அந்த மாதிரி செலக்ட் ஆனதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெமின் பர்னோ வந்து செந்தாழும் பூவில் அந்த பாட்டு 98 கொடுத்தாங்க பர்சன்டேஜ். ஸோ 90க்கு மேலே வாங்கினாலே ஸ்பாட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை செலக்ட் பண்ணாங்க. அடுத்தது வந்து சௌரபின்னு சொல்லிட்டு டார்ஜிலிங்லேருந்து அந்த பொண்ணு, அது வந்து வீடியோவெல்லாம் ரொம்ப வைரல் ஆகிருக்கு பொருளுக்கு, தமிழ் பாட்டு பாடி என்ன சொல்ல அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடிச்சது. ரொம்ப அந்த குழந்தை வந்து எப்படி தமிழ் தெரியாமையே அந்த தமிழ் உச்சரிப்பெல்லாம் அவ்வளோ அழகாக வருது. வணக்கம் நன்றி கூட நம்ம ஆள் சொல்கிற மாதிரி தான் சொல்லுது அது. அதுக்கு வந்து 91% கொடுத்தாங்க. அதுவும் ஸ்பாட் செலெக்ஷன். ஸோ ஸ்பாட் செலெக்ஷன் மட்டும் நான் பேர்கள் சொல்கிறேன், மற்றவங்கள நான் பேர் சொல்லலை. வெயிட்டிங் லிஸ்ட்டில் திருப்பியும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈரோடு சர்வேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த தம்பி வந்து பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாடினது கட்ட வண்டி அந்த பாட்டு பாடினார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அந்த ரொம்ப அழகாக பாடினார்.
91% தான் அவருக்கும் கொடுத்தாங்க. ஸோ அவரும் ஸ்பாட் செலெக்ஷன் வந்தார். தீபா வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரத்த நாடுலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் 91% தான். அவங்க வந்து ராசாவே ஒன்றை நம்பி அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் ஸ்பாட் செலெக்ஷன். அடுத்ததான் வந்து வினுவர்தன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார் ஒரு தம்பி. அந்த தம்பி வந்து என்னோட ராசி நல்ல ராசி அந்த பாட்டு பாடினார். பாடி 96% எடுத்து ஸ்பாட் செலெக்ஷன். ஒரு சாதாரண ஃபேமிலி, ஒரு டெய்லர் ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே, அப்பா டெய்லர், அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க டெய்லரிங் சொன்னார். ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நிச்சயமாக ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தான் வந்து அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த குழந்தைக்கு என்ன திறமையோ அதில் கிளாஸில் போடுறாங்க எல்லாருமே. அடுத்தது வந்து காரைக்குடியிலேருந்து பொன்னிஸ்ரீன்னு ஒரு பாப்பா வந்திருந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப டஃப் சாங் அது, மாலையில் யாரோ சொன்னலத்தம்மா பாட்டு. அந்த பாட்டை பாடினார். ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க. அவங்களுக்கும் 90% எடுத்து அவங்களும் ஸ்பாட் செலக்ட் ஆனாங்க. அடுத்தது மித்ரன், ஆத்தா ஆத்தோரமா வாரியா, அவருக்கும் 90% கொடுத்தாங்க. ஸோ அவரும் ஸ்பாட் செலக்ட் ஆனார். அடுத்தது வந்து ஸ்ரீநிதி. இவங்க வந்து கல்பாக்கத்துலேருந்து வராங்க. இவங்க பேசிக்கலி ஒரு கேரளத்துலேருந்து வந்த ஒரு குழந்தை, கல்பாக்கத்தில் செட்டில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 96% எடுத்தாங்க. ஏன்னா இவங்களது ரொம்ப டஃப்பான சாங் அது, போராளே போராளே அந்த பாட்டு எடுத்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பாட் செலக்ட் ஆனாங்க. ஸ்ரீநிதி ஒரு ப்ரொஃபஷ்னல் பாடுற மாதிரி தான் அவங்க பாடினாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க. அடுத்தது மெலோடியன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுலேருந்து ஒரு குட்டி பையன். இவங்க ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஃபேமிலி தான். இவன் வந்து ரொம்ப வால் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வாலாக தான் இருக்கிறவங்கள, சின்ன பையனாக இருந்தாலும் பயங்கர வால்தனம் இன்னும் குறையில் அப்படியே தான் இருக்குது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஓன் கானா, அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு யாரோ எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கானா ரொம்ப அழகாக பண்ணார். நீட் பர்ஃபார்மன்ஸ். அவரும் ஏதோ பாட்டு கிளாஸ் போகிறப்பல் இருக்கு. ரொம்ப அழகாக பண்ணார் அந்த தம்பி. அந்த தம்பியும் ஸ்பாட் செலெக்ஷன் ஆகிருக்கு. 90% கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க ஜியானா. அவங்க வந்து அக்கடான்னு நாங்கள் விட போட்டால் அந்த பாட்டு நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு 98 கொடுத்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது. ஆனால் ரொம்ப டஃப் சாங் தான் அது. நல்லா பாடினாங்க. ஸ்பாட் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக விழுப்புரத்துலேருந்து ரோஹிதா அப்படின்னு ஒன்று வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 91% கிடச்சி அவங்களும் ஸ்பாட் செலக்ட் ஆனாங்க. நல்லா இருந்தது. ரொம்ப குவைட்டாக அமைதியாக அந்த பூஜைக்கேற்ற பூ இது அந்த பாட்டு பாடினாங்க. அடுத்ததாக சண்டே என்னென்ன வருது அப்படின்றதையும் பார்த்துட்டு நான் திருப்பியும் அடுத்த வீடியோ கொடுக்குறேன். மழலையே மாறலை, அது இந்த ராகம் மட்டும் தப்பாமல் பாடுறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. லிரிக்ஸும் மறக்காமல் பாடுறாங்க. இது குழந்தைங்களா இருக்கிறதுனால லிரிக்ஸ் நல்லா மனசில் நிற்குதுன்னு நினைக்கிறேன். அர்த்தம் புரியுதோ இல்லையோ ரொம்ப அழகாக பாடுறாங்க. ஏற்ற இறக்கங்கள்லாம் ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற குழந்தைங்க, நான் பேர் சொல்லலைன்னா கூட எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. சில குழந்தைங்களாம் நான் ஏன் வெயிட்டிங் லிஸ்ட் போனாங்க, இவங்க ஸ்பாட் செலக்ட் ஆகிருக்கணுமேன்னு கூட நினச்சேன். அந்த அளவுக்கு பாடினாங்க. சண்டே பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.